இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதை வந்து கடையில் கொடுத்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 1 பங்கு. இதுக்கு வந்து 3 பங்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கண்டினியூவஸாக கிளறணுன்னா மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடி ஆயிரும். இதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி திக்காயிரும். நம்மளுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா கஞ்சியும் ரெடி ஆயிரும். கஞ்சியும் ரெடி ஆயிருச்சு. குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள், கல் உப்பு இதில் போட்டு வாட்டர், மட்டன் முழுகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 6-7 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். மட்டன் தாளிக்க 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை, ஒரு 10-12 பூண்டு பல். மிளகாய் பொடி ஆட் பண்ண மாட்டோம். அதுக்காக 10லிருந்து 12 சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். கடாய் ஹீட் ஆயிருச்சு. தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் மட்டும், சின்ன வெங்காயம், பூண்டு பல்லு, எடுத்து வச்சிருக்க மிளகாவை 2 உடைச்சி போட்டிருக்கேன். பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒரு தக்காளி நல்லா வதக்கி 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வெந்திருக்கு. வேக வச்சிருக்க மட்டனை ஆட் பண்ண போகிறேன். ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பொடி கலந்து எடுத்தால் டேஸ்டியான உப்பு கறி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இந்த கஞ்சியில் உப்பு போட்டு மோர் போட்டு லிக்யூடாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி மட்டனுக்கு திக்காகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி வித் உப்பு கறி மட்டன்.